குட்டீஸுங்க வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமாம்மா அப்படின்னு நாங்கள் நைட் டைமு. சரி நைட்டு போய் பார்க்குறப்ப இருட்டாயிருச்சு. கோழி சேவல்லாம் வந்து அப்படியே பரண்மலை ஏறி அடைஞ்சிருந்தது. அந்த தோட்டத்து செடிக்குள்ளே வந்து இந்த வாத்துங்க கூசு வாத்துங்கெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கொய்யா மரத்து கோழிங்க. அந்த நேரத்துலேயே இந்த ஆண் வாத்து பொட்டை வாத்து தேடி போக கூசு வாத்து பார்த்தோன்னு பயந்து நின்றுட்டானுங்க. இந்த கூண்டில் இருக்க கோழிங்க கின்னி கோழிங்க தான். அப்பா தோட்டத்தில் அங்கேயும் இங்கேயும் அப்படியே நடந்து போகிறது கண்ணுலாம் பயங்கரமாக மின்னுச்சு. சரி இந்த கூண்டுக்குள்ளே கோழி ஒரே ஒரு புறா மட்டும் தனியாக அப்படியே அந்த தோட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. என்னை பார்த்தோன்னே பயந்து அப்படியே பறந்து போச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் கோழிகளும் எல்லாம் ஏறி அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு குட்டிஸு நாங்களும் அப்படியே பார்த்துட்டு சரி அப்போ தான் பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு முருங்கைக்காயெல்லாம் வந்து நிறையா காய்ச்சி தொங்குச்சு. பப்பாளிக்காய் இந்த வாழைத்தாரெலாம் பழுத்துருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இன்னும் அடை வச்ச இன்னும் வாத்து குஞ்சு பொறிக்கலை. சரின்னு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீடு கிளம்பிட்டோம்.